குளிச்சுட்டு செக்ஸ் வச்சுக்கணும். குளிக்காம செக்ஸ் வச்சாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால இந்த வெப்பத்தின் வாயிலாகவே அது வந்து நீர்த்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கெட்டுப்போன கறிகளை சாப்பிடுது, பச்சையாக இருக்கக்கூடிய நஞ்சுள்ள உணவுகளையும் மிருகங்கள் சாப்பிடுது. ஆனால் அதுங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லையே, பார்த்து பார்த்து ஹைஃபையாக வாழ்கிறோம், நமக்கு இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, குழந்தை வேணும்னு நினச்சி தாம்பத்தியம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. குறிப்பாக ஆண்களுக்கு தாது விருத்தியே இல்லை, விந்தே நீர்த்து போய் இருக்கு அப்படின்னா அதுக்கு மருத்துவம் தான் எடுத்தாகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மைக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி வந்து மனித இயல்புகளை விட்டு மனிதன் விலகி இருக்கிறான். இதுக்கு ஒன்று தான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் மிருகங்களோட மனிதர்களை ஒப்பிட்டு பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது, ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன். ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, பிராய்லர் கோழி, பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா குழந்தை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு வந்து பிரச்சனைலாம் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் சில்லி கடையிலே பக்கத்திலே படுத்திருக்கும் நாய், அது டெய்லியும் சில்லி தான் சாப்பிடும். சில்லி கடையில் மிச்சம் கடிச்சிட்டு சும்மா தூக்கி போடுற சில்லியை சாப்பிட்டு வாழக்கூடிய நாய், அது போகத்துக்கு 6 குட்டி 8 குட்டி போடுது. புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. ரொம்ப டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, மனிதர்கள் தன் இயல்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. மனிதர்களை தவிர்த்து மற்றவைகள் தன்னுடைய இயல்புலையே வாழுதுங்க. அதனால தான் அதுங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமும் இதுதான். இதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போது நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். ஒரு நல்ல இடம், நல்ல கிச்சனு, ஹைஃபையான இது, க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய, க்ளீனாக மைண்ட் பண்ணக்கூடிய வீட்டில் சுத்தமாக வச்சுருக்கிறோம், எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீனாக வச்சுருக்கோம். ஆனால் மிருகங்கள்லாம் பாருங்கள், சேத்துலையும் சாக்கடையிலையும் கண்ட இடங்களில் 4 நாள் 5 நாள் ஊசி போன புரோட்டாவை திங்குதுங்க நாய்ங்கெல்லாம். கெட்டுப்போன கறிகளை சாப்பிடுது, பச்சையாக இருக்கக்கூடிய நஞ்சுள்ள உணவுகளையும் மிருகங்கள் சாப்பிடுது. ஆனால் அதுங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லையே, பார்த்து பார்த்து ஹைஃபையாக வாழ்கிறோம், நமக்கு இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய அடிப்படையான உணவுகள்லேயே கலப்படம் அதிகம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரிசி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த அரிசி மூட்டையில் செல்லு வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குடோன் வச்சுருப்பாங்க. குடோனுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, மூட்டை மூட்டையாக ஒரு பொட்டமாக எடுத்து மாத்திரையெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த உயிர் சத்து இருக்கும் இல்லையா, அந்த அரிசிகளுக்கு உயிர் சத்து இருக்கும் இல்லையா, அது மேலேயும் பரவி அந்த அந்த விஷமும் அந்த அரிசியோடய உட்காந்துக்கும். இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகுது, பின்னாடி வந்து மலட்டுத்தன்மை வர்றதுக்கான சூழல் அதிகரிச்சிருது. இது எல்லாருக்கும் நடக்குதான்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. ஆனால் யாருக்கு அந்த எது நடந்தால் உடல் பலகீனமாகுமோ அவங்களுக்கு அந்த பாதிப்பை உருவாக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை எதுவாக இருந்தாலும் இதுதான் அடிப்படையில் ரீசன். ரெண்டாவது மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மனசில் இருக்கக்கூடிய சில விதமான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது அவர்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். மூணாவது குற்ற உணர்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையின்மையில் சிக்கல் வரும். இது 3ல் எது நடந்தாலும் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் இல்லை அப்படின்னா என் துணைவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சி இருந்தது அப்படின்னா குழந்தை கிடைப்பதற்கான விஷயம் ஒன்று ரொம்ப குறைவு தான். அடுத்தது தாம்பத்தியம் வச்சுக்கும் போது குழந்தை வேணும்னு நினச்சி தாம்பத்தியம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. கணவன் மனைவி அன்பினுடைய புரிதலோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க, அன்பின் உச்சத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்கே கருணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாக குளிச்சுட்டு செக்ஸ் வச்சுக்கணும். குளிக்காமல் செக்ஸ் வச்சாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அப்போ விந்து வந்து சரியாக வந்து வெளியேறினாலும் இந்த வெப்பத்தின் வாயிலாகவே அது வந்து நீர்த்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது குளிச்சுட்டு யூரினை அடக்கிட்டும் செக்ஸ் வச்சுக்கூடாது, மோஷனை அடக்கிட்டும் செக்ஸ் வச்சுக்கூடாது, குளிக்காமல் செக்ஸ் வச்சுக்கக்கூடாது. 3யுமே செஞ்சுருக்கணும். குளிச்சிருக்கணும், யூரின் மோஷன் போயிருந்துருக்கணும், உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் கலந்து மனம் விட்டு பேசி அன்பை பரிமாறி அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி. சில பேர் பாருங்கள், கல்யாணமானால் உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க. அப்புறமேட்டு பாருங்கள் 2வது குழந்தை கிடைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா திருமணமான புதுசில் இருந்த அந்த அந்யோன்யம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அந்யோன்யம் குறைஞ்சிருது, பிளவு வந்துடுது, 2 பேருக்கு கேப் அதிகமாகிடுது. இதுவும் ஒரு காரணம். ஆண் பெண் உடலில் இருக்கக்கூடிய அதீத உஷ்ணமும் ஒரு காரணம். அப்போ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே மருத்துவம் எடுத்துக்கணும்.
குறிப்பாக ஆண்களுக்கு தாது விருத்தியே இல்லை, விந்தே நீர்த்து போயிருக்கு அப்படின்னா அதுக்கு மருத்துவம் தான் எடுத்தாகணும். மருத்துவம் எடுத்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்களில் குழந்தை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இயற்கை உணவுகள், பாரம்பரிய அரிசிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மருத்துவம் எடுக்கணும். மருத்துவம் எடுத்து கர்ப்பப்பைக்குன்னு தனியாக ஒரு பேதி இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளாகட்டும், சினைப்பையில் இருக்கக்கூடிய கட்டியாகட்டும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அசுத்தமான பொருட்கள், இது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு கர்ப்பப்பைக்குன்னு தனியாக ஒரு பேதி உண்டு. அந்த கர்ப்பப்பை பேதி எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகிடும். சுத்தமானதுக்கப்புறம் கரு உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு பேதி கொடுக்குற மருந்துகள் ரொம்ப கம்மி தான். இது கமர்ஷியலாக கிடைக்காது. பர்டிகுலர் வைத்தியர்கள்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும். அடுத்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பேதி எடுத்தாகணும். குறிப்பாக சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சக்கரை நோயை குறைக்கிறதுக்கான உணவு பழக்க வழக்கங்களையும் அதற்கான சின்ன சின்ன குறிப்புகளையும் சின்ன சின்ன மருந்துகளையும் எடுத்துக்கிட்டாலே சக்கரையோட அளவு குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தாது விருத்திக்கான மருந்தோ, இந்த தாது விருத்தி ஆண்மைக்கான மருந்தோ, சின்ன சின்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. மெயினாக உணவும் மனமும் தான் இங்கே ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இயல்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய குணநலங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலும் மாறும், சூழலும் மாறும். நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்களும் நல்ல உணவு பழக்கங்களுக்கு மாறுங்க, நல்ல மனநிலைக்கு பாருங்கள், உங்களோட இயல்பு தன்மையில் இருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே மாற்றி அமைச்சுக்குங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.